Hello friends, welcome to our channel Walking Epistles Lighting Lives. இன்னைக்கு எலெக்ட் லேடி அண்ட் ஹர் சில்ட்ரன் சீரீஸ்ல நாம ஃபர்கிவ்னஸ், அதாவது பிள்ளைகளை எப்படி மன்னிக்கணும்னு பார்க்க போறோம். பிள்ளைகள் வளரும் ஸ்டேஜ்ல சில தவறுகள் செய்யறதுண்டு. Children may commit a lot of repetitive mistakes as they grow. டாய்ஸை கலைக்கிறது, வீட்டுல இருக்கிற பொருட்களை உடைக்கிறது, அவங்க காதுல விழற கெட்ட வார்த்தைகள், அதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, திருடுறது போன்ற ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி நிறைய ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற பேரண்ட்ஸ்க்கு கோபம் வருது இயல்பு. ஆனா அந்த கோபத்தின் முடிவுல பிள்ளைகள் சாரி கேட்கும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத தான் பைபிள்ல இருந்து பார்க்க போறோம். How to react when your child says that cute I'm sorry. Let's learn from Bible. Jesus, God எப்படி தன் பிள்ளைகளாகிய நாம மேல கம்பேஷனேட்டா இருக்காரு அப்படிங்கறத ஒரு பேரபிள் மூலமா தன் சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கறாரு. அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். நல்ல செழிப்பா இருக்கிற அப்பாவுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அதுல யங்கர் சன் தனக்கு உண்டான பங்கை பிரித்து தரும்படி கேட்டான். தகப்பனும் கொடுத்துட்டாரு. இருக்கிற எல்லா சொத்தையும் வேஸ்டான வழிகளை செலவு பண்ணிட்டு கூலி வேலைக்காரனா அந்த இளைய மகன் மாறிடுறான். அப்போ அவன் இருதயத்துல அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு எண்ணம் வருது. So he sets his journey towards his father's house seeking for father's forgiveness. தூரத்துல வரும் மகனை கண்ட தகப்பன் அந்த மகன் சாரி சொல்றதுக்கு முன்னரே ஓடி போய் கட்டி அணைக்கிறாரு. முத்தமும் கொடுத்து புதிய பெஸ்ட் ட்ரெஸ்ஸையும் அழகான மோதிரமும் போட்டு பெரிய விருந்தையை ஏற்பாடு செய்யறாரு. தன் மகன் செய்த குற்றங்களை அவர் நினைக்கவும் இல்ல, குத்தி காட்டவும் இல்ல. ஃபர்கிவ் பண்றதுனா இட்ஸ் ஓகே சொல்றது மட்டும் இல்ல. அவங்க தவறு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு உயர்வா அவங்கள வச்சிருந்தீங்களோ அதே போல வச்சிருக்கணும். Forgiveness is giving the person same position they held before they committed wrong against you. பிள்ளைகள் I am sorryன்னு சொல்லும் போது சந்தோஷமா அவங்கள அணைச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப செய்த தவற சொல்லி காட்டாதீங்க. நல்ல ஹாபிட்ஸ் டெவலப் பண்ண திரும்ப திரும்ப என்கரேஜ் பண்ணுங்க. இதனால அவங்களும் மாறுவாங்க. ஃபியூச்சர்ல தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் ஈஸியா மன்னிப்பாங்க. இது மழலை பிள்ளைகளை வச்சு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, அடாலசன்ஸ், யூத் மற்றும் திருமணமான பிள்ளைகளை உடைய பேரண்ட்ஸ்க்கும் பொருந்தும். Forgive and forget. மன்னிச்சிருங்க. முக்கியமா தவறுகளை மறந்துடுங்க. அப்படி காட் நாமளை மன்னிக்கிறதுனால தானே நாம எல்லாரும் நல்லா இருக்கோம். மன்னிப்போம், மறப்போம். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பேரண்டிங். காட் பிளஸ்.